ஒரு வழியா இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றத பத்தி விஜய் சேதுபதி கேட்டுட்டாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா அவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க, ஏதோ புதுசா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இப்பதான் வந்து கேட்கறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரதுக்கு முன்னாடியே நாமினேஷன் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. இருந்தாலும் ஒரு வழியா கேட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுலயும் குறிப்பா இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதுல மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தான். சோ ஆப்வியஸா இதுல அடிக்கணும்னு நினைச்சா பார்வதிக்கு தான் தர்மடி உழும் அப்படின்றது கிளியரா தெரியும் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு 19 ஒரு கேள்வி கேட்கிறாரு, யார் யார் சொல்லி உங்களை நாமினேட் பண்றாங்க அதை கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட கெஸ்ஸிங்க சொல்றாங்க. சபரி வந்து வியானா வந்து பார்வதி சொல்லி தான் போடுதுன்றாரு. விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியால திவ்யானுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்றாரு. சோ ஒவ்வொருத்தரும் இதுல சொல்றாங்க. இதுல மெஜாரிட்டி பேர் சொல்றது எங்கன்னா அங்க வந்து பார்வதி நேம் தான். பார்வதி தான் இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். சோ இதனால பார்வதிக்கு பலத்த அடிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது அப்படின்றத உண்மை. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஆக்சுவலா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்கேஸ் இது பிரச்சனையா இருந்திருந்தா கமருதீனும் கானா வினோத்தும் பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வரதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி திவாகரும் பார்வதியும் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க வந்து நாமினேஷன் வந்து மச்சான் நீ போடு, இது இவங்களுக்கு நீ போடு, அவங்களுக்கு நான் போடு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணாங்க. சோ இவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்றது தப்பா இருந்தா அப்பயே அது ஒரு பெரிய பிரச்சனையா கிளப்பிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எதனால ப்ரோ எல்லா சீசன்லயும் வந்து டஃபா வச்சாங்க, இந்த சீசன்ல மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸா விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த அன்பு கேங் தான் அதுக்கு மெயின் காரணம். ஏன்னா அன்பு கேங் வந்து அந்த மாதிரி ஒரு கேம் ஆனானுங்க. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலாலே தாங்கிக்க முடியல. அதாவது அவங்களே பார்த்தீங்கன்னா இவனுங்களை எப்படா நாமினேஷன் கொண்டு வரதுன்னு தெரியாம ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க. அந்த ஓப்பன் நாமினேஷன்லையும் பார்வதிக்கு 10 ஓட்டு, கமருதீனுக்கு 11 ஓட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருக்கு மொத்தம் ஓட்டு தூக்கி கூட்டிட்டானுங்க. ஸோ அப்படி கொட்டும் போது என்ன ஆகுது, அப்போ இந்த அன்பு கேங்கில் இருக்க ரம்யா, கெமி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நாமினேஷனுக்கு வரமாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவங்களாம் நாமினேஷனுக்கே வராமல் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்வதி, கமருதீன் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே இருக்க எண்ணிக்கை தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த அன்பு கேங்ல இருக்க எண்ணிக்கை வந்து குறையவே குறையாது. கண்ணில 5 வாரம் நாமினேஷன்லேயே வரல. ஒருத்தவங்க 5 வாரம் நாமினேஷன் வராங்க தப்பிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அன்பு கேங் வந்து பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணியிருந்தாங்க. சேனலுக்கே அது பொறுக்கல. என்னடா இவனுங்க நாமினேஷனுக்கு வந்தால் தானே எல்லாரும் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மிச்சர் சாப்பிட்ற கேரக்டர்லாம் தூக்கி வெளியே போட முடியும் அப்படின்ற மாதிரி சேனல் சைடில் செம கடுப்பில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறமா பார்வதி உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்களை தூக்கணும் அவங்களை தூக்கணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மொதல் வாரத்தில் பெருசாக செல்ஃபி எடுக்கல. ஆனால் 2வது வாரத்தில் என்னன்னா இந்த அன்பு கேங் வந்து மறுபடியும் டீமாக ஒரு கேம் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட்ரா, பார்வதி இவங்களாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே அந்த கேங்கை நம்ம இப்போ உடைக்கிறோம், அடிக்கிறோம், நொறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சரி ஓகே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி பற்றி நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2வது வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3வது வாரம் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கிட்டு வரணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயமானு கேட்டால் ஒரு ஆங்கிளில் கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான். ஏன்னா கேமுக்கு வந்து மொத்த பேரும் நாமினேஷனுக்கு வரணும். இதில் ஒரு கேங்கில் இருக்கவங்க மட்டுமே நாமினேஷனுக்கு வந்திருந்தா அது ரொம்ப தப்பு. நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ அன்பு கேங் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லையே ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவனுங்க பண்றது, அதாவது அன்பு கேங்கோட ஃபார்முலா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். இந்த வம்பு கேங் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எது வந்தாலும் பேசிக்குங்க. அதாவது இவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும், அந்த வன்மத்தை கொட்டுறது நம்மளாலே பார்க்க முடியும். அதாவது இவங்க மேலே காண்ட் இருக்குன்னு அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணவே மாட்டானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டானுங்க. ஆனால் சபரி வந்து பார்த்தீங்கன்னா கனியை சொல்லவே மாட்டார். ஸோ இங்கே கனி வந்து பார்த்தீங்கன்னா சபரியை சொல்லவே மாட்டாங்க. சபரி வந்து எஃப்ஜேவை சொல்லவே மாட்டார். எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சபரியை சொல்ல மாட்டார். இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இவனுங்க வந்து பேசி வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இவனுங்களுக்குள்ள ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு. அதாவது எது இருந்தாலும் அண்ணன் தம்பி அதாவது அக்கா அப்படின்ற மாதிரி அது குடும்பமாக பழகிட்டானுங்க. குடும்பத்துக்குள்ளே ஓட்டு போட முடியாதுல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்குள்ளே இவங்க ஓட்டே போட்டுக்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இவங்க கேங்குக்கு எவன்லாம் ஆப்போசிட்ல இருக்கானோ அவனுக்கு மட்டும் ஓட்டு போடுவானுங்க. ஆனால் பேசி வச்சுக்க மாட்டானுங்க. அதுதான் இவனுங்களுக்குள்ள இருக்க ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பேசினா நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுற முடியும். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பேசி வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து நீ பேசி தானே ஓட்டு போட்டிங்க அப்படின்ற மாதிரி ஆதாரம் கிடச்சிரும். இவனுங்களை நீங்கள் தேடி பார்த்தா ஆதாரமே கிடையாது. ஏன்னா ஆதாரமே இல்லாமல் சேதாரம் பண்ணியிருந்தானுங்க இந்த பார்வதி அன்கோ. வந்து பார்வதி அன்கோ அப்படி தான் காலியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் சேனல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் தொடர்ந்து நாமினேஷன் டிஸ்கஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் இது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டு வராங்க. ஏன்னா ரம்யா பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் அவங்க வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரம்யா நாமினேஷன் கொண்டு வந்தால் கடுப்பாக தானே ஆகும். எனக்கு தெரிஞ்சு ரம்யா நீ நாமினேஷனுக்கு வந்தாலும் பயப்படாதமா. ஏன்னா வந்தாலும் உன்னை தூக்க போகிறதில்ல. அதாவது உன்னை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லை அந்த செட்டப் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பாவம் மாதிரி படுத்து தூங்க போறியா என்னன்னு தெரியல. உண்மையிலே பயங்கரமான லக்குங்க. ஏன்னா ரம்யா மாதிரி ஒரு ஆள் எப்படி தான் தெரியல. ஆக்சுவலாக பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. ரம்யாலாம் கோவப்பட்டாங்க. ஏன்னா ஓப்பன் நாமினேஷன்
வைக்கும் போது எதுக்கு டிஸ்கஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருந்தது. அந்த ரூல்ஸ் வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இந்த அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோவில் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாமினேஷனை யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, அதாவது உங்களை வந்து அவங்க சொல்லி ஓட்டு போட வைக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு தவிர நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அட்ரஸ் பண்ண மாதிரி அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் யார் சொல்லி யார் போடுறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கேட்குறாரு. ஸோ இங்கே மாஸ்டர் மைண்ட் யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. மோஸ்ட்லி மாஸ்டர் மைண்ட் எல்லாருக்குமே தெரியும், பார்வதி தான். உண்மையிலே சொல்கிறேன், பார்வதி என்னதான் நம்ம சொன்னாலும் சரி, அதாவது 24/7 இவனை தூக்கலாமா அவனை தூக்கலாமா, அதாவது அவங்க மைண்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இவனுங்கெல்லாம் உடச்சு இவனுங்களுக்கு காலி பண்ணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்வதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பார்வதி. நீங்க என்னதான் அவங்களை கழுவி ஊத்தினாலும் சரி, இப்போ நாமினேஷனே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட சரி, இப்போ இந்த ப்ரோமோல பார்க்குறோம்ல அதில் பேசல, இன்கேஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னா கூட பார்வதி நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்ணிலே பேசுவாங்க, டே இவனுக்கு போட்டு ஓட்ட அவனுக்கு போட்டு ஓட்ட அப்படின்ற மாதிரி சத்தியமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பார்வதியால் நிப்பாட்ட முடியாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோதான் அடிச்சாலும் சரி, நான் வந்ததுக்கு கேம் ஆடிக்கினே தான் இருப்பேன். அது நல்லா ஆடுறனோ தப்பா ஆடுறனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கேம் ஆடிக்கினே இருப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து பார்வதிக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நடக்கல, அதாவது டிஸ்கஷன் ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் இருந்தாலும் இங்கே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க தோணுது. அதாவது அப்போ உங்களுக்குலாம் எங்கடா போச்சு மூளை? பார்வதி ஒரு விஷயம் சொல்றாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இவங்களாம் சொல்லி எல்லாருமே பண்றாங்கன்னா அப்போ உங்களுக்கு எங்க போச்சு மூளை? அப்போ திவ்யா சாண்ட்ரா நீங்களாம் யோசிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ பார்வதி அவ்வளோ கிளவரா? அதாவது இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வந்து இந்த மாதிரி வந்து இவங்கள தான் நீ நாமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்களே. ஸோ அவ்வளோ டேலண்ட் பார்வதிக்கு இருக்குன்னா அப்போ இவங்க எல்லாரோட டேலண்டான ஆள் பார்வதி தானா? அந்த அளவுக்கு எல்லாரும் மேனிபுலேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அப்போ உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிக்கணுங்களா, உங்கள் மூளையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும்ல. ஓகே இப்போ வந்து நம்ம யோசிக்கிறது தப்பு, அந்த பொண்ணு சொல்லி நம்ம போடக்கூடாது, நம்மளா ஓனா ஒரு டெசிஷன் எடுத்து தான் நம்ம ஓட் போடணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கணும்ல. ஸோ அது வந்து முக்கால்வாசி பேர் எடுக்காது, கிளீனாக தெரியுது. இதுலேருந்து இந்த சீசனோட கண்டஸ்டன்டோட லட்சணம் என்னன்னு தெரியுது. ஏன்னா கொஞ்சமாவது இப்போ நாமினேஷன் பண்ணும்போது ஓகே அதில் நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றதை தாண்டி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும்ல. எனக்கு இவ்வளோ போகணும்னு தோணுது, இவங்கள தான் நாமினேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் டிசிஷனில் போகணும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓன் டிசிஷன் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸாம்பிள் கமுருதின், பிரஜன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்களே, இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மூலையை வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. வேற யாராவது ஒருத்தவங்க சொன்னால் ஓ நல்லா இருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு, இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்வதி அதனால தான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக திவாகரையும் கமுருதினையும் கூட வச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா இவங்க சொல்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கேட்பாங்க, டே இவனுக்கு ஓட்டு போடு அப்படின்னா போடுவாங்க. அதே மாதிரி திவாகரை போயிட்டு அண்ணா இவனுக்கு போடு அப்படின்னா அவர் போட்டுருவார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்துருக்கு அந்த சாண்ட்ரா திவ்யா இவங்களா எப்படின்னா ஓகே நீ சொல்கிற மாதிரி எல்லாரையும் ஓட்டு போடலாம், ஆனா அதுல எனக்கு வந்து ஒரு சில பேர் மேல காண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துதுங்க. எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள்ல எல்லாம் மாறி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ விஜய் சேதுபதி இதுக்கு ஒரு எண்டு கார்டு போகணும்னு நினைச்சாருன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இவ்வளோ நாள் நீங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இதோட முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.